இன்னைக்கு 40 நாள் 41 நாள் ஆயிடுச்சு. இன்னி வரைக்கும் ஞானசேகரனை தவிர வேற எக்ஸ்ட்ரா யாரை பிடிச்சிங்க என்ன ஒன்றும் தெரியல. ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டு இவங்க என்ன பண்ணிருக்காங்க, அந்த 4 பத்திரிகை நிருபர்களுடைய ஃபோன் எல்லாம் இவங்க சீஸ் பண்ணணும்னு பார்க்கறச்சு 3 பேருடைய ஃபோனை சீஸ் பண்ணாங்க. 4வது ஒருத்தர் கொடுக்க மாட்டாங்க. எதுக்காக சீஸ் பண்ணீங்க? எஃப்ஐஆர் லீக் பண்ணது நாங்க இல்ல. இப்ப எடப்பாடியார் சொல்றாரு எங்களுக்கு இது எஸ்ஐடி மேல நம்பிக்கை இல்லை, சிபிஐக்கு கொண்டு போங்க. அவ்வளவு ஈஸியா முடியாது சார். சிபிஐ கொடுத்து எல்லா கேஸுமே முடிஞ்சிருதா? இந்த எஸ்ஐடில என்ன லிமிடேஷன் சார்? 3 ஐபிஎஸ் ஆபீசர் அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல் தான் இருக்காங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் கீழ இம்யூனிட்டின்னு கிடையாது. மினிஸ்டர் தெரியுமா அரெஸ்ட் பண்ணுவீங்களா? இல்லை, அரெஸ்ட் பண்ணுறது இல்லை. தமிழ்நாடு அரசாங்கம் அதுக்கு அவங்க கண்ட்ரோலுக்கு லா அண்ட் ஆர்டர், அவங்க கண்ட்ரோலுக்கு இருக்க போலீஸ் டிபார்ட்மெண்ட், இந்த ஞானசேகரன் போலீஸ் கஸ்டடியில் என்ன ஆச்சு, அவர் என்ன சொன்னார் சொல்லுங்க. வெளியில மக்களுடைய எதிர்பார்ப்பு அரசாங்கத்துக்கு அகேன்ஸ்டா ரொம்ப அதிகமாக இருக்கு. வெரி சென்சேஷனல் கேஸ். ரேலோ நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பொருளாதார நிபுணர், அரசியல் விமர்சகர் திரு ரவிசங்கர் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய அந்த வழக்கை சிபிஐ வழக்காக மாற்றணும் அப்படின்ட்டு சொல்லி எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த பத்திரிகையாளர்களோட ஃபோனை வாங்கினதும் அப்படிங்கிறது தவறு அப்படின்ட்டு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த போக்கை எப்படி பார்க்கறது? அதாவது ஓவராலாக இந்த அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய போக்கை எப்படி பார்க்கறது? அண்ணா யூனிவர்சிட்டி போக்கா இல்லை இது தமிழ்நாடு அரசாங்க போக்கா? அண்ணா யூனிவர்சிட்டி தனியா ஒரு டிசிஷன் எடுக்க முடியாது. இன்சிடென்ட் நடந்தது அண்ணா யூனிவர்சிட்டியில, அந்த கேம்பஸ்ல. ஆமா, அந்த கேம்பஸ் டிசம்பர் 23 நடந்தது. இன்னைக்கு பிப்ரவரி 2. இதுவரைக்கும் இவங்க போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்கிறது ஞானசேகரன் ஒருத்தர், அந்த பக்கத்தில் எங்கேயோ மட்டன் பிரியாணி ஸ்டால் வச்சிருக்கார், அவரை அரெஸ்ட் பண்ணாங்கன்னு. அவரை அரெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஃபோட்டோலாம் போட்டாங்க, தன் போலீஸ் கஸ்டடி எடுத்தாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அது ஒரு 31, இது ஒரு 8, 40, 39, இன்னைக்கு 40 நாள் 41 நாள் ஆயிடுச்சுங்க. இன்னி வரைக்கும் ஞானசேகரனை தவிர வேற எக்ஸ்ட்ரா யாரை பிடிச்சிங்க என்ன ஒன்றும் தெரியல. ரொம்ப சென்சேஷனலாக சொன்னாங்க. சார், அந்த சார்னு ஒருத்தருக்கு ஒரு ஃபோன் பண்ணார், அந்த சார் யாரும் இன்னி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. நீங்கள் போலீஸ் கஸ்டடியில் எடுத்தாங்க, போலீஸ் கஸ்டடியில் எடுத்து விசாரிச்சும் அந்த சார் யாருன்னு தெரியல. நீங்கள் ஒருத்தர் தானா இல்லை உங்களை தவிர யாராவது இருந்தீங்களா? ஞானசேகரன் என்ன சொன்னார், என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார் தெரியலை. ஸோ இதெல்லாம் நல்ல இன்ட்ரெஸ்டிங். ஐ மீன், நேர்மையாக போகலையா இல்லை எந்த அளவுக்கு ப்ரொடக்டிவாக ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கல அப்படிங்கிறச்ச ஹைகோர்ட் என்ன பண்ணாங்க, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஃபார்ம் பண்ணாங்க. அந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் பிரகாரம் 3 லேடி ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்கள போட்டாங்க. அவங்கள போட்டு நீங்கள் என்கொயரி பண்ணுங்க. ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் இதை நடத்திட்டு இருக்காங்க. ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டு இவங்க என்ன பண்ணிருக்காங்க, 4 பத்திரிகை நிருபர்கள், அந்த 4 பத்திரிகை நிருபர்களுடைய ஃபோன் எல்லாம் இவங்க சீஸ் பண்ணணும்னு பார்க்கறச்சு 3 பேருடைய ஃபோனை சீஸ் பண்ணாங்க. 4வது ஒருத்தர் கொடுக்க மாட்டாங்க, கொடுக்கல. 3 பேருடைய ஃபோனை சீஸ் பண்ணாங்க. சீஸ் பண்ணதில் இவங்க கேட்டாங்க, எதுக்காக சீஸ் பண்ணீங்க, என்ன பர்பஸ்க்கு சீஸ் பண்ணீங்க? எஃப்ஐஆர் லீக் பண்ணது நாங்கள் இல்லை. எஃப்ஐஆர் முன்னாடி இவங்க சொல்லியிருக்காங்க, அந்த என்ஐசி அவங்க என்ன சொன்னாங்க, டெக்னிக்கல் கிளிச், அது மூலம் எஃப்ஐஆர் லீக் ஆகிடுது அப்படின்னாங்க. அந்த எஃப்ஐஆர் லீக் ஆனது அந்த சைட்டில் இருக்குது, அந்த சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணிருக்காங்க. டவுன்லோட் பண்ணது இவங்க மட்டும் நிறைய இண்டிவிஜுவல் யாருக்கெல்லாம் ஆக்சஸ் கிடைக்கிறதோ பண்ணிருப்பாங்க, மெயினாக பத்திரிகையாளர்கள் பண்ணிருப்பாங்க. சரி, இதில் இந்த 3 பேருடைய ஃபோன் நம்ம எடுத்தீங்க, பிடிங்கினீங்க. இவங்க கேட்குறது எதுக்காக எடுத்தீங்க? செகண்ட் திங், எடுத்தீங்க இல்லையா, அந்த சீஷர் ரிப்போர்ட் கொடுங்க. அதை கொடுக்கல இவங்க. உங்ககிட்ட ஃபோனை எடுத்ததுக்கு ரிப்போர்ட் கொடுங்க, உங்கள் ஃபோன் நாங்கள் எடுத்திருக்கோம், இந்த பர்பஸ்க்காக எடுத்திருக்கோம். சார், அந்த எஃப்ஐஆரில் நீங்கள் போட்டது அதுவே தப்பு. அந்த லேடி, அந்த 19 வயசு ஸ்டூடெண்ட், அந்த ஸ்டூடெண்ட்டை பற்றி அவங்க நேமு, அவங்க பேரண்ட்ஸ் யார், அவங்க அட்ரஸ் என்ன, எல்லா டீட்டெயில்டும் அந்த எஃப்ஐஆரில் தேவையா? இது ஒரு விமன் அப்படிங்கிறச்ச அந்த விமனை பற்றி டீட்டெயில் எதுவும் வரக்கூடாது கேஸில். அதை தான் கேட்டிருக்காங்க. எஃப்ஐஆர் லீக் ஆனது அப்படிங்கிறது முழுக்க முழுக்க அரசனுடைய பொறுப்பு. ஓகேவா? நீங்கள் அரசாங்கம் என்ன சொல்கிறீங்க, இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க கீழே வருது, லீக் பண்ணிட்டாங்க, லீக் ஆகிடுது இல்லையா, அது இவங்க எடுத்து போட்டிருக்காங்க.
லீக் பண்ணது டெக்னிக்கல் கிளிச் அப்படின்னா அதை சைட்டில் வந்து டவுன்லோட் பண்ணிட்டீங்க. நீங்கள் இப்போ என்ன பண்ணணும், சைட்டில் வந்த உடனே அதை நீங்கள் பிளாக் பண்ணிருக்கணும். பிளாக் பண்ணலை பிளாக் பண்ணலை நாங்கள் யாரும் எடுக்க மாட்டோம். பத்திரிகையாளர்கள் வச்சு அப்படிதாங்க எடுப்பாங்க. அதுக்கு நீங்கள் தனியாக கேஸ் போடுங்க. நீங்கள் என்னுடைய ஃபோன் எடுத்து வச்சு என்ன பார்க்குறீங்க, அதில் அதை எடுத்து வச்சு என்ன பண்ணுறீங்க, ஃபர்தர் ஏன் சிசிஐ ரிப்போர்ட் கொடுக்கல? இப்போ எடப்பாடியார் சொல்றாரு எங்களுக்கு இது எஸ்ஐடி மேலான நம்பிக்கை இல்லை, சிபிஐக்கு கொண்டு போங்க. அவ்வளோ ஈஸியாக முடியாது சார். சிபிஐ போகும்போது நம்மளே நிறைய கேஸ் பார்த்துருக்கோம். சிபிஐ கொடுத்து எல்லா கேஸுமே முடிஞ்சிருதா? இந்த ராமஜெயம் கேஸ் என்ன ஆச்சு சார்? இன்னி வரைக்கும் சிபிஐ அது முடியலை. அதனால சிபிஐ சார் அவங்களுக்கும் ஒரு லிமிட்டேஷன் இருக்கு சார். எந்த அளவுக்கு அவங்களும் உள்ளே வந்தாச்சுனால் அவங்களுக்கு ஒத்துழைப்பு வேணும். ஈவன் போலீஸ்லேருந்து மற்ற ஏஜென்சி மூலம் ஒத்துழைப்பு வேண்டும். பியாண்ட் சர்டன் பாயிண்ட் அவங்களாலையும் சில இது கண்டுபிடிக்க முடியாமல் போகிறது. சிபிஐக்கு கூட நீங்கள் கேட்குறீங்க, யாரை கேட்பீங்க? ஹைகோர்ட்டுக்கு தான் மறுபடியும் போகணும். இந்த எஸ்ஐடி யார் ஃபார்ம் பண்ணது? ஹைகோர்ட் உத்தரவு பேர் இந்த எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணிருக்கு. அப்போ உடனே நீங்கள் ஹைகோர்ட்டுக்கு போகும்பொழுது ஹைகோர்ட் ஆமாம் கரெக்டு, இந்த எஸ்ஐடி வேண்டாம், உடனே சிபிஐ கொடுத்துருவாங்க. கொடுக்க மாட்டாங்க. எஸ்ஐடி செயல்படட்டும். இந்த எஸ்ஐடி ஒரு டைம் கொடுத்துருப்பாங்க. இந்த டைத்துக்குள்ளே இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் இந்த இதெல்லாம் கண்டுபிடித்திருக்கணும். இவங்களுக்கு இந்த மானிட்டர் பண்ணுவாங்க சார். அந்த மானிட்டர் பண்ணும்பொழுது இவங்க எஸ்ஐடி ப்ராப்பராக ப்ரொடக்டிவாக கன்ஸ்ட்ரக்டிவாக இவங்களால் பண்ண முடியவில்லை என்றால் அதுக்கப்புறம் தான் ஓகே இந்த எஸ்ஐடினால பிரயோஜனம் இல்லை அப்படி. இந்த எஸ்ஐடியில் என்ன லிமிட்டேஷன் சார்? 3 ஐபிஎஸ் ஆஃபீஸர், விமன் ஐபிஎஸ் ஆஃபீஸர். பட் அகைன் அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் தான் இருக்காங்க. அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல் இருக்கும்பொழுது ஒரு லிமிட்டுக்கு மேலே உங்களால் போக முடியலையா? தெரியாது. இல்லை நாங்கள் இண்டிபெண்ட் தெரியாது. பொதுவாகவே நீங்கள் போலீஸ் அப்படின்னால் எந்த ஸ்டேட்டாக எடுக்கட்டும், தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, உத்தரப்பிரதேஷ் எல்லாமே அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் தாங்க இருக்கும். போலீஸ் இண்டிபெண்ட்டாக இப்போ இஸ்ரேல், யூஎஸ் அங்கெல்லாம் இருக்க மாதிரி இண்டிபெண்ட்டாக. சவுத் கொரியா இப்போ பார்த்துருப்பீங்க, அந்த முன்னாள் ஜனாதிபதி மார்ஷியல் லா டிக்ளேர் பண்ணாங்க அப்படின்ட்டு அவர் இது பண்ணி போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க போலீஸ். ஆனால் இந்தியாவில் பிரைம் மினிஸ்டர் ஆகட்டும், பிரசிடென்ட், இன்னும் 2 பேருக்கு இம்யூனிட்டி உண்டு. மற்றபடி ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே இம்யூனிட்டின்னு கிடையாது. மினிஸ்டர் தைரியமாக அரெஸ்ட் பண்ணுவீங்களா? இல்லை, அரெஸ்ட் பண்ணுறது இல்லை. ஸோ அதனால் லிமிட்டேஷன் இருக்குது. இதனால தான் நீங்கள் சில கேஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இவங்க சொல்லுவாங்க தமிழ்நாட்டை விட்டு கேஸ் எங்களுக்கு வேற இடத்துக்கு எடுத்துன்னு போயிடுங்க, இங்கே எங்களுக்கு இருந்தால் நீதி கிடைக்காது அப்படின்லாம் இருக்கும். ஸோ இந்த எஸ்ஐடியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக லிமிட்டேஷன் இருக்குது. பிகாஸ் எஸ்ஐடி அவங்க இருக்கிற 3 பேரும் ஸ்டேட் லெவல் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ். அப்போ நீங்கள் சிபிஐ கொண்டு வரணும்னால் இது ஹைகோர்ட் இமிடியேட்டாக டிசிஷன் கொடுக்க மாட்டாங்க. அப்போ நீங்கள் ஹைகோர்ட்டை மீறி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணும். சுப்ரீம் கோர்ட் உடனே ஆமாம்மா கரெக்டு, இது எஸ்ஐடியை ஸ்கிராப் பண்ணுங்க, சிபிஐக்கு கொடுங்க சொல்ல மாட்டாங்க. அவங்களே என்ன பண்ணுவாங்க, எதுக்காக, என்ன பர்பஸ்? எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சு, எவ்வளோ டைம் கொடுத்துருக்காங்க? 3 மாதம் 6 மாதம் முடியட்டுங்க. அதுக்குள்ளே எதுக்கு சிபிஐ கேட்குறீங்க? அதனால் எடப்பாடியார் சொன்னது அவருடைய இதுதான் கொடுக்கணும்னு. ஆனால் இது கொடுக்க மாட்டார்கள். அண்ணா யூனிவர்சிட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இது தமிழ்நாடு அரசாங்கம் அதுக்கு அவங்க கண்ட்ரோலுக்கு லா அண்ட் ஆர்டர், அவங்க கண்ட்ரோலுக்கு இருக்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் 40 நாள் ஆச்சு அந்த ஞானசேகரன் போலீஸ் கஸ்டடியில். என்ன ஆச்சு? அவர் என்ன சொன்னார் சொல்லுங்க வெளியில்? அவர் தான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காரா? பேஸ் பண்ணி வேறு யாரையாவது அரெஸ்ட் பண்ணிருக்கீங்களா? மெயினாக இவங்க கேட்குறதெல்லாம் யார் அந்த சார் அப்படின்னு தான் கேட்குறாங்க. அதையும் உங்களால் சொல்ல முடியல. இதில் வேறு யாராவது இன்வால்வ்டாக சொல்ல முடியல. மக்களுடைய எதிர்பார்ப்பு அரசாங்கத்துக்கு அகேன்ஸ்டாக ரொம்ப அதிகமாக இருக்குது. வெரி சென்சேஷனல் கேஸ். பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே சார், நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார்.